பாளையங்கோட்டை 1-2 ராஜகோபாலசாமி கோயில் எங்கே இருக்குது? காலில் வந்துட்டு வரலாம். அடுத்து நத்தம்னு ஒரு இடம் வருத, மேலப்பாளையம் நத்தம். யாருப்பா? கருப்பசாமிக்கு. அம்மா ஐயா, அம்மா ஐயா, என்னம்மா செய்யணும்? ஜனவரி மாதம் 30 கழியணும், சென்னைக்கு வேலைக்கு போகலாம். அது முன்னால் வர வேலையை பற்றி பேசவே முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வண்டியை ஓட்டுங்க. இன்னும் கரெக்டாக 49 நாட்கள் இருக்குது, அவ்வளோதானே? சரியா? வேறு வேலைக்கு தான் நீங்கள் போவீங்க, அதுதான் நடக்கும். வருமானமும் நிறைய கிடைக்கும். தைரியமாக நீங்கள் செயல்படலாம். உடல்நிலைகளில் பிளட்டில் தான் குறை இருக்குது, நரம்பியலில் குறை இல்லை. பிளட்டில் தான் குறை இருக்குது, நரம்பியலில் குறை இல்லை. தீர்த்து தரேன். ஆமாம், ஏம்மா கவலைப்படுற? பிப்ரவரி மாதம் கூப்பிட்டுருந்தாங்கல்ல, சந்தோஷமாக இருமா, ஜெயிச்சு வாமா. மனசு தான் உனக்கு காரணம், உடலில் ஒன்றும் இல்லை. போய்ட்டு வா. தேவையில்லாத கவலை, மன அழுத்தம், உறக்கம் இல்லாத தன்மை 3 இருக்குல்ல, போய்ட்டு வா. எல்லாம் தீர்ந்தாச்சு. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் ஐயா, உண்மையா இல்லையா? ஆமாம். டாக்குமெண்ட் வீடு சம்மந்தமாக கேட்க வந்தது யார்? வாப்பா. என்ன டாக்குமெண்ட்யா? நின்று சொல்லிட்டு வாங்க. என்ன டாக்குமெண்ட்? கால் வந்துட்டு வாங்க. முல்லை மலர் மேலே முன்பு வந்து போ. உன்னுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன். அளவு, பட்டாயன், எல்லைகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் வந்து அதை உனக்கு இல்லைன்னு சொல்லி மாற்றிருக்கு. அதில் இப்போ ஆள் போகிற பாதைக்கு மட்டும்தான் இடம் கிடக்கு. முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போச்சு. இது நீதிமன்றத்து வாயிலாக உனக்கு கிடைக்கணும். ஏற்பாடு பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வேறு என்னப்பா வேணும்? விட்ட வாய் திறந்து சொல்லுப்பா. மனிதர்களால் இடைஞ்சல் இருக்கு, கொஞ்சம் கண்ணை மூட, நான் வரேன். அவங்க எல்லாரும் இன்னையோடு அடங்கிடுவாங்க, உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். போய்ட்டு வா, நலமாக இருக்கு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. 1 2 3 4. சேலம் எல்லை, சேலம், சேலம் எல்லை. நம்ம குட்டிங்க அம்மா, நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை பார்த்தோம், எல்லோரும் போயிருங்க. சேலம் எல்லை. தொழில் நஷ்டத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னடா தொழில் தம்பி? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனைன்னு என்னதுப்பா? வீடுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே உனக்கோ அல்லது தொழிலுக்கோ எதுவும் மாறுபாடு செய்வனைகள் நடந்திருக்குமாங்கிற சந்தேகம் இருக்குது. நடந்தது உண்மை. 1.5 வருஷ காலமாக உன்னுடைய தொழிலில் மனவேதனையும் நஷ்டங்களும் நடக்கும். வண்டியும் உனக்கு சரியான நிலைகளில் ஒத்துழைக்காது. அதே மாதிரி நிறைய ஆர்டர்கள் கிடைக்காத வேதனை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தொழிலை பார்ப்போமா வேண்டாமாங்கிற சிந்தனையில் உள்ள குழம்பிக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. மாரியம்மன் சாமி எங்கே இருக்குது கோயில்? இந்தா
உன் தொழிலை வளமாக்கி கடன் இல்லாமல் காப்பாற்றினா போதுமா? வேறு என்ன வேணும்? அந்த பணம் வந்து சேரும். வெற்றியாக்கி தரேன், இந்த தொழிலையும் நல்லாக்கி தரேன், சந்தோஷமாக இருப்பேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யார்? வாடா. என்னடா பிள்ளை? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனா? கால் வந்துட்டு வா. என்னடா செய்யணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாடா? எத்தனை வயசு ஆகுது? கண்ண முடி உட்காரு, அந்த ஆன்மாவை கேட்டு வரேன். கால் வந்துட்டு வா. இறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாலேயே சொந்த பந்தங்களால் மன இடைஞ்சலும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. உன்னை விட்டு அந்த பிள்ளையை பிரிக்கணும் என்பதற்காக பல முயற்சிகள் செஞ்சாங்க. அதில் நீங்கள்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிற குழப்பம் இருந்துச்சு. அதில் சில தவறுகள் நடந்தது. அதில் மனநிலைகள் பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள மார்பு நுரையீரல் சம்பந்தமான இடங்கள் பாதிக்கப்பட்டு உன் பிள்ளைக்கு இறப்பு ஏற்பட்டுச்சு. இதுதான் நடந்துச்சு. கால் வந்துட்டு வா. அதனால் போனது போகட்டும், இனியாவது நெஞ்சம் புனிதமாகட்டும். அதை உன்னுடைய இஷ்டப்படி நல்ல முறையாக வாழ வைக்க, பாதிக்காமல் உன்னை காப்பாற்றுறேன். சந்தோஷமாக இரு மகனே. இந்த பணம் வச்சுக்கா, நல்லா இரு. அதே சேலம் எல்லை தன் பிள்ளைகளை பற்றி மன வருத்தத்துடன் கேட்க வந்தவன். வாப்பா. என்னடா உனக்கு என்னாச்சு? காடு சரியில்லையா? யாருக்கு கேட்கணும்? கண்ணுவா கண்ணுவா. யாருக்குடா கால்? யாருக்கு சரியில்லை? உங்கள் அப்பா வழியில்? சரி, கால் வந்துட்டு வாயா. காலில் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். என்னடா வேணும் உனக்கு? எவ்வளோ கொடுப்ப? பரதத்தில் எவ்வளோடா கொடுப்ப? அதை நாங்கள் ஏற்றுக்கிட்ட தயாரில்லை. முதல்ல ஒன்று ஆமான்னு சொல்ல வச்சுக்கிட்டு உன்னை மாட்டதுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு வா. தை மாதம் 20ஆம் தேதி சம்பந்தம் பேசிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வை. அதுக்குள்ளே அவங்க மனநிலைகளை பக்குவப்படுத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி தரேன். ஏன்னா உன் பிள்ளையுடைய உள்மனதுக்குள்ளேயும் அவங்க வீட்டு மேலே ஒரு பாசம் இருக்குது. சரியா? அப்படி நீ சம்மதிக்கலன்னு சொன்னால் அவள் உன்னை சம்மதிக்க வச்சுருவா. பொறுமையாரு, அடிச்சு தரேன். மரியாதை குறையாமல் வாழ வைக்கிறேன். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? தர்மபுரி எல்லை தர்மபுரி. வாப்பா. தர்மபுரி. கால் வந்துட்டு வாங்க. தர்மபுரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு வலது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. சரிண்ணா? அதை பக்கத்தில் கொஞ்சம் எட்டி போனோம்னா வெற்று வழியாக இன்னொருத்தனுடைய கிரவுண்டு கணக்கு கிடக்கு இருக்கலாடா. அதெல்லாம் தாண்டி போனோன்னே இடது பக்கத்தில் ஒரு தெரு திரும்பும். அதில் தான் உங்கள் வீடு இருக்குது. கால் வந்துட்டு வா. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலால் கொஞ்சம் மன வருத்தமும் பண நஷ்டமும் ஆயிருக்கு. அதனால் தொழிலை மாற்றிக்கலாமா, இதுவே கண்டினியூ பண்ணலாமாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கா? இழந்து போன பணத்தை பெறுவது எப்படி, அதுக்கு என்ன வழி என்பது என்னுடைய கேள்வி. வேறு என்ன வேணும்? கண்ண மூடு. கொஞ்சம் நல்ல எண்ணெயை நினைச்சுக்கா. இந்தா பணம் வரும். மகிழ்ச்சியாக என்னையை வந்து பார். எங்கள் வீட்டில் நர்ஸாக இருக்காங்க, பிரச்சனை இருக்காங்க. அவங்க பாஸ் பண்ணுவாங்க. பாஸாக என்னன்னு சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போவாங்க. ஓடிப்போ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. குழந்தை நல்லா படிக்குமா? அடுத்து பேசுவோம். நல்லா படிக்க வச்சுருவேன்டா. ஏன்டா கவலைப்படுறேன்?
அதே தருமபுரி எல்லை. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கால் வந்துட்டு வாடா. அங்காளம் வாடா. யார்? அங்காள பரமேஸ்வரி அம்மா. வரையா நீ? எங்கேருந்து வந்திருக்கம்மா? அப்படியா? கேட்டு பாருங்க. அங்காளம்மன் எங்கேப்பா இருக்கா? தெரியலையா? சொந்த ஊர் எதுப்பா? பாலக்கோடு. நீ அங்கே போகலாம். நீ வாயா, கும்பிட்டு வா. தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்கனால அவனுக்கு தெரியல. நீ தருமபுரி அந்த தெரியும்ல. எல்லாத்தையாவது சொல்லி வரணும் காரணம்னா அந்த வாப்பா. என்னையா வேணும் உனக்கு? வீட்டை முறை மீட்டி தாரேன். ஒரு சொத்தை விற்கணுங்கிற நிலைமை இருக்குடா. கண்ணமுடு 9 மாதங்கள் வரை பூர்வீக சொத்தை பற்றி எந்த கேள்வியும் கேட்காம மனசை அடக்கி உட்காந்துக்கா. உன்னுடைய வீட்டை நான் மீட்டி தாரேன். இடையில உனக்கு தொழிலை தந்து உன் கடனை நான் தீர்த்து தாரேன். வேறு என்னடா வேணும்? அடுத்த வாழ்க்கையை பெறுவது சரியா தப்பான்னு யோசித்து செயல்படுத்தாரேன். நல்லாரு. புண்ணியம் படுவாயப்பா. வாழ்வாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விழுப்புரம் எல்லை. விழுப்புரம் விழுப்புரம் கருப்பசாமி கோயில் இருக்காடா எங்கேயாவது? ஆ, எங்கே இருக்கு? தொழிலை பற்றி உனக்கு என்ன செய்யணும்? இப்போ அது வாங்கினா தான் உனக்கு சொத்து கிடைக்குமா? என்ன தொழில் பார்க்க? அப்படியா? கண்ணை மூடு பார்ப்போம். கண்ணை மூடு. இந்தா ஒருத்தங்கிட்ட இருந்து 5 லட்ச ரூபா உனக்கு வரும். இடத்த வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன். ஓடிப்போம். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்மசாமிக்கு வாங்க. நீங்கள் விழுப்புரமா? அப்படியா? 1 2 3 4 சிவன் கோயில். சிவன் கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வாங்க. சர்வபுத்திரநாதாய நமோ. ஆதி எந்தம் இல்ல ஜோதியே. என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைகளுக்கு? கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க. 1 2 3 4 5 6. இடுப்புக்கு கீழே வலியும் உபாதையும் இருக்குது. சரியா? 3 வருஷ காலமாக எல்லா பொருள்களும் கைவிட்டு போயிடுது. இதுக்கு கிரகங்கள் தான் காரணம். தவிர ஒருத்தரும் செய்வனை வைக்கலை. தேவையில்லாத சிந்திக்க வேண்டாம். இந்த கடன்களை நீக்கி உங்களை செம்மையாக வாழ வைக்கேன். அந்த பிள்ளைய ஐஸ்வர்யமாக இருக்க வச்சா போதுங்களா? இந்தா எதிர்பார்க்காம ஒரு பெரிய அமௌண்ட் வரும். ஜெயிச்சு தாரேன். அடிக்கடி நெஞ்சு படபட போகிறக்கு வருது. வராமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். வெற்றியாகும். ஆனால் ஜனவரி மாதத்துக்கு பிறகு பண்ணு. என்னையை போட்டுக்கா பேரில் அடி போ. இப்போதைக்கு எந்த வில்லங்கமும் பண்ணக்கூடாது. அமைதியாக இருக்க. நான் ஜெயிச்சு தரேன். போய்ட்டு வாங்க. அதே விழுப்புரம் சகோதரியுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரே? போய்ட்டு வா செல்லக்குட்டி. போய்ட்டு வாங்க, போய்ட்டு வாங்க, போய்ட்டு வாங்க, போய்ட்டு வாங்க. வாடா என் ஐயா. போய்ட்டு வாங்க. நல்லா இரு மகளே. தைரியமாக செய்யுங்க. ஏக்கா ஏக்கா இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. வா இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. மூன்று தமிழ் கொண்டது. எத்தனை பேர் நீங்கள் சகோதரிகள்? இப்போ உடல்நிலை சரியில்லாது எத்தனாவது சகோதரி? அதுபோக 3 பேர் உங்களுக்கு உதவுதாங்களா இல்லையா? ஆம்பளை துணை உங்கள் பாதிக்காமல் காப்பாற்றணும். அவ்வளோதானே? கால் வந்துட்டு வா. இந்த கனியை கொண்டு அவளுக்கு கொடு. செம்மையாக எழுந்து நடப்பாள். ஆபத்தில் அவன் காப்பாற்றி தரேன்.
பாரு சண்டையாகவே இருக்கு. மாற்றி தரேன், போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? 1 3 2 3. என்ன பத்திரமா? பத்திரம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? என்னப்பா பத்திரம்? டாக்குமெண்ட் சம்மந்தமாக யாரும் கேட்டு வந்துருக்கீங்களா? பேங்கில் யாராவது தொடர்பு வச்சுருக்கீங்களா? வா, கால் வந்துட்டு வா. அம்மா குடிக்க என்னம்மா வச்சுருக்கேன்? தண்ணி வச்சுருக்கானா? என்னடா பேங்கில் லோன் போட்டிருக்கேன்? பேங்க்கில் லோன் போட்டு அதை அடைக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரே கௌரவமாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, அதை எடுக்க முடியல. தொழில் செஞ்சோம்னா ரொம்ப நினைஞ்சு போய் கண்ணை முடிக்கா, நான் பார்க்குறேன். ஒன்றுமே நினைக்காத, என்னையை மட்டும் நினச்சிக்கா, கண்ணாடியை கலத்திக்கா. கருப்புசாமி அப்படியா? சரி, கால் வந்துட்டு வா. ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே டாக்குமெண்ட் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயத்தில் மனக்குறையும் பிரச்சனையும் வந்துருச்சு. அதே மாதிரி தொழில் சம்மந்தமான விஷயத்தில் பிரத்தியாருடைய போட்டியால் நிறைய லட்சங்கள் கோடியை ஒட்டிய கடன்கள் வந்துருச்சு. இப்போ எல்லாம் இழந்து பழைய நிம்மதியை பெறாத அளவுக்கு வேதனை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை ரிலீவ் பண்ணதுக்கு வேண்டிய வழி பண்ணி தந்தால் நீ தெளிவாகிடுவேன். அவ்வளோதானே? நண்பர்கிட்ட கொடுத்த நகையும் வரல, மச்சாங்கிட்ட கொடுத்த அது வராது, அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சுட்டேன், அந்த ஸ்தாபனத்தில் உனக்கு உதவி கிடைக்கும். டாக்குமெண்ட்டை ரிலீவ் பண்ணி தரேன், மச்சான் உனக்கு உதவி செய்வான், கால் வந்துட்டுவான். நண்பன் உனக்கு பகையாவான். மனைவிக்கு உடல்நல வலி, முகவலி இங்கே வரணும், கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு வாப்பா. இந்தா ஜெயிச்சு தரேன், என்னைய தொடர்ந்து பிடிச்சிக்கா, நல்லா இருக்கு. தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய். தலைக்காவிரின்னு ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், தலைக்காவிரி. அப்போ உங்கள் இடம் தான் ஆடு தாண்டுத காவிரி. ஆடு வந்து அப்படி தாண்டி போயிடும். உங்கள் இடத்துல தோன்றிய காவிரி நதி அப்படியே அகன்று விரிந்து வந்தது தான் தஞ்சை வடநாட்டை தாயாக வந்தது. கால் வந்துட்டுவா, புரியுதா? தம்பி, நீ காலில் விழுந்தது உண்மைதான், ஆனால் சாமிகிட்ட மனசை கொடுக்கல. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மகாராஜா மாதிரி நல்லா வாழ்ந்தாச்சு. கேட்பவர்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா உதவியும் செஞ்சிட்டேன். ஆனால் இப்போ பொருள் இழந்து, வண்டி வாகனம் இழந்து, தொழில் இழந்து, பொல்லாத கடன்கிற ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு வெளியே வராமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்க. இந்த கடன்களை நீக்கணும், புதுமையாக ஒரு தொழிலையும் நான் அமைச்சு தரணும். தந்துட்டா போதுமில்லா, வெற்றி மாலை கொடுப்பா, கால் வந்துட்டு வரலாம். இந்தாவா, இந்த மாலையை பேணி பிறக்கிக்கா, இந்த மாலையை பேணி பெருக்கிக்கா. நிறைய பணம் கிடைக்கும், உன் தொழில் உயரும், கடன்லேருந்து உன்னை காப்பாற்றி நிம்மதியாக்கிறத. மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து விடுப்பா, பணம் தந்துடுவார். அந்த மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து விடு. கர்மசாமிக்கு வத்தலை குண்டு, வெத்தலை துண்டு, இல்லை வத்தலை குண்டு, காலில் வந்துட்டு வரலாம். கங்கை யமுனை அன்று நான் நினைக்கா ஒவ்வொரு குடும்பமாக வாங்க. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா.
இறங்கின உடனேயே ஒரு காளியம்மன் கோயில் வருதே என்னப்பா, அதெல்லாம் கடந்து முறை 4-5 கடைகள் வீடுகள் இருக்குது, உள்ளுக்கு போனால் உங்கள் வீடுகள்லாம் வருது. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாங்க பார்ப்போம். நான் தான் வரேன். யார் அது? சரி, உங்கள் எல்லைக்குள்ளே நான் கருப்பசாமி இருக்கேன் தெரியுமா? 2.25 ஆண்டுகளாக இவளுடைய வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். இந்த வாழ்க்கை சேரும் சேராதுங்கிறதை பற்றிய ஒரு மனவேதனையும், நாம் சேர்ந்த இடம் சரியானதா இல்லையா என்ற ஒரு குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் இந்த வாழ்வையே தொடர்ந்து செம்மையாக்கி வழிவகுத்து தந்தால் போதுமில்லா, எந்த குழப்பமும் இல்லாமல் ஆக்கித்தாரேன். மனநிறைவோடு உன்னை ஏற்க வைக்கிறேன். செய்கிற தொழிலில் மன வருத்தமும் பணச்சரிவும் இருக்குது, அதையும் சரியாக்கி செம்மையாக்கி தாரேன். வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. கள்ளமில்லாத உள்ளம் படைத்த உனக்கு இனி ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் கண்டமில்லை மகனே, வெற்றியாக்கி தாரேன். மஞ்சள் குங்குமத்தோடு நிறைவான வாழ்க்கையை பெற்று ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமின்னு பேர் வைக்கணும்னு நீ சொல்லுவ, ஓம் புருஷன் வைக்கக்கூடாதும்பான். அவன் இஷ்டத்துக்கு பேரை வச்சுக்கிட்டு என் இஷ்டத்துக்கு பேரை சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிடு, வெற்றியாயிருவேன். இந்தா மகளே, உனக்கு என்ன செய்யணும்? சந்தோஷமா இரு. இந்த உன் பிள்ளைகளை அரும்புதுராமல் காப்பாற்றுறேன், ஆனந்தமாக. அதே வத்தலை கொண்டு பெண்மகளுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவன். காலில் வந்துட்டு வா செல்லுமா. ஓம். உலகத்தில் விதவிதமான சாமியார்கள், குறி சொல்கிறவங்க, சாதகம் சொல்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்ப நீ. உன் மனதுக்குள்ளே ஒரு எண்ணத்தை வச்சு நடைமுறைக்கு ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை நீ சிந்திச்சேன்னு சொன்னால் அது வாழ்வின் நடைமுறைக்கு பொருந்தாது. ஆனால் முன்ஜென்ம பாவத்தின்படி மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்மணி இவள். வரக்கூடிய வைகாசி வரை பொறுமையாக இருந்தால் இவ வாழ்க்கைக்கு செம்மையான திருப்பத்தையும் தந்து பாவநிலைகளை நீக்கி புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தாரேன். கால் நிமிட்டு வரலாம். அப்படியா? அடுத்து திருவாரூர் எல்லை யார் இருக்கா? திருவாரூர் இருக்கீங்களா? மகளே, மனம் வாடாமல் உன்னை காப்பாற்றுறேன். அப்படி இந்த அப்பா வெற்றியாகிட்டார். திருவாரூர் கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாப்பா. கல்யாணம் இப்போ தான் நம்ம ஊர் பக்கம் வந்திருக்குன்னு ஒருத்தர் சிந்திக்கா. யாருக்கு தம்பி கல்யாணம்? கால் ஒன்று மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். வரலாம். பக்கத்தில் தன்னுடைய குறைகளையோ தன்னுடைய தளர்வுகளையோ உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடாது. நம்மளோடவே எல்லாம் இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்தவன் நீ. பொல்லாத இழப்பை பெற்ற ஒரு காரணத்தினால கருப்பசாமி பப்ளிக்கவே சொன்னாலும் நம்ம தெய்வம்னு தானே வந்திருக்கோம். அதனால் எந்த விஷயத்தை சொன்னாலும் பரவாயில்லன்னு உன் மனதை தைரியப்படுத்தி தான் என்கிட்ட நீ ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்க. இப்போ எந்த ஒரு ஆறுதலும் இல்லாமல் இறுதி வரை நம்மளை பார்க்கறதுக்கு யார் இருக்கா, அதுக்கு என்ன வழி செஞ்சால் சரி வருங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. வரக்கூடிய பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு துணையான ஒரு ஹெல்ப் உனக்கு அமையும். அதில் வாழ்க்கையை நிம்மதியாக்கிக்கலாம், மனக்குழப்பம் இல்லாமல் நடந்துக்கலாம். வேறு என்னப்பா வேணும்? பையனுக்கு 2 பேர்
ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும், ஒருத்தன் பிஸ்னஸ் பார்ப்பான். இந்தா ஜெயிச்சு தாரேன், மன நிறைவாக நிம்மதியாக இருப்பப்பா. கர்மசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை தன்னுடைய பிள்ளையினுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. வாப்பா, என்னப்பா வாழ்க்கை? கல்யாணம் காலைல வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு தரம் காலைல வந்துட்டு வரணுமே, என்னென்னு கேட்கணுமே. கருப்பசாமி, உன்னைய நம்பி வந்திருக்கேன். நான் நினச்சபடி என் பிள்ளைக்கு கல்யாணம் அமையணும். அது இஷ்டத்துக்கு மனக்குழப்பமோ பிரச்சனையோ வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. அதில் ஒரு பழம் எடுத்து வாப்பா, வாழைப்பழத்தில் ஒன்று. கண்ண முடிக்கையா? வருத்தப்படுவியாப்பா? சரி, தைரியமான பிள்ளை தான். அவன் பேர் என்ன பேர்? கர்மசாமிக்கு இந்தா, வேறு இனத்தார் வேறு மதத்தினர் யாராலும் நீ பாதிக்கப்படாமல் மரியாதை மிகுந்த வாழ்க்கையை அமைச்சு உன் பிள்ளைகள் நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டிய கனியை தந்திருக்கிறேன், காப்பாற்றிக்கா. இந்த பழத்தை சாமியுடைய பிரசாதமாக நினைத்து சாப்பிட்டுக்கா, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு அப்படியா? நிறைய பணங்களை இழந்து நஷ்டமடைந்து வேதனை அடைந்து வந்தது யாருப்பா? ஆரூர் எல்லை திருவாரூர். திருவாரூர் பக்கத்தில் உள்ள கிராமமா நீ? என்ன கிராமம் அது? கால் வந்துட்டு வா. என்ன பணத்தை இழந்துட்ட அப்படி நீ? என்னப்பா பணத்தை இழந்துட்ட? தொழில காலில் வந்துட்டு வரலாம். ரயில் ரோடு எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்கா? தான் கோடு போட்டு காட்டு, தண்டாளம் தெரியுத. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு. யாரைத்தான் நம்புவதோ? என்ன சொல்லுதாரு? கரெக்டு. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம். உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் ஒரு முடுக்க ஓட்டி ஒரு சின்ன கோயில் வருது. ஆமாம், சரியா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்துகிற தொழிலில் நிறைய ஏமாற்றங்களும் நஷ்டமும் நடக்கும். சில நண்பர்களால் நீ பாதிக்கப்பட்டு பணமும் இழந்திருக்கிற, உண்மையா? அதே மாதிரி வாகனங்கள் சம்மந்தமான பொருள்களும் உனக்கு அடிபட்டுருக்கு. இந்த நிலையிலிருந்து உன்னைய மீட்டி கடன்படாமல் காப்பாற்றி வழிவகுத்து இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவோம், உருவாக்குவோம். தைரியமாக இருக்கா? வேறு என்ன வேணும்னு ஒரு வாரம் கேட்டு காணா தம்பி. என்னடா வேணும்? பக்கத்தில் இரு. என்னைய நினச்சி காடா நீ. இந்தா, என்னை நினச்சி தொழிலை தொடங்கு, எல்லாம் வெற்றி அடைவேன். எந்த தொழில் பண்ணலாம் சாமி? என்ன தொழில் பண்ணலாம்? இப்போ என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க? பழக்கடை வச்சுருக்கேன். இந்த பழத்தை வச்சு அந்த கடையை நடத்து, வெற்றியாக்கு போ, பல லட்சம் கிடைக்கும். கர்மசாமிக்கு சிந்தா. அப்படியா? ஞாபகம் இருக்குது. சிமெண்ட் மூடை 25,000 எல்லாம் கொடுத்தீங்கல்ல, சரிண்ணா? மணல் அடித்து தரோம்னு சொன்னீங்கல்ல, மதுரை உங்களுக்கு ஓகேவா? நான் காரியம் ஒரு பெரிய பிஸ்னஸை நடத்தி தந்தேனே, ஜெயிச்சு தானே வந்திருக்கிய. இருங்க வாரேன், இன்னொரு தரம் கால் பண்ணிட்டு. கர்மசாமிக்கு முருகா. இல்லை தம்பி, ஒன்றுமே வாய் பேசக்கூடாது, என்ன பேசக்கூடாது. என்னை நினச்சி நிமிந்து உட்காரு. ஒரு 3 பேரை ஆமாச்சாயம் போட வச்சோம்னா நீ ஜெயிச்சிருவ.
சரிண்ணா? ஆ, கண்ணை முடிக்கா, நல்ல முடிக்காடா. ஏய்